வறுமையில் வாடிய ஒரு புலவர் இரவல் வேண்டி பாண்டிய நாட்டுக்கு பாண்டிய மன்னனை பார்க்கறதுக்காக வர்றாரு. இரவு நேரம் ஆயிருது. ஒரு இடத்துல தங்கிறாரு. நல்ல குளிர். மேலாடை இல்லாமல் இருக்காரு. தன்னுடைய 2 கைகளையும் மேலாடையை அப்படியே அந்த குளிருக்கு போத்திக்கிட்டு, காலை 2யும் சுருட்டி இறுக அடிவயிறு வரைக்கும் வச்சுக்கிட்டு, பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்ச பாம்பு எப்படி சுருண்டு இருக்குமோ அந்த மாதிரி சுருண்டு போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரம் நாரைகள் எல்லாம் வட திசையிலேருந்து தென் திசையை நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நாரைகளை கூப்பிட்டு அந்த புலவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படியே போய் தென் திசையில் குமரி கடலில் நீராடிட்டு திரும்பவும் வட திசைக்கு திரும்புவீங்க. திரும்பி வரும்போது எங்கள் ஊர் சத்திமுத்தம். அந்த சத்திமுத்தத்தில் தங்கி மழையில் நனைஞ்சு சுவர்லாம் அரிச்சு போய் கூரையெல்லாம் பிஞ்சு போய் ஒரு ஓலை குடிசை வீடு இருக்கும். அந்த வீட்டில் என்னுடைய மனைவி இருப்பா. பள்ளி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளி கத்துறதை பார்த்துக்கிட்டே இருப்பா. அவளை நீங்கள் பார்த்து நான் இங்கு படக்கூடிய துயரத்தை அவளிடம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவர் ஒரு நாரைகளை பார்த்து தூது விடுறாரு. நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் உன் மனைவியும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் சத்திமுத்த வாயுவிற் தங்கி நனைசுவர் கூரை கனைகுரற் பள்ளி பாடு பார்த்திருக்கும் என் மனைவியைக் கண்டு என் கோமான் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழீயி வேளையுள் இருக்கும் பாம்பினை உயிர்க்கும் ஏழையாளனை கண்டேன் எனுமே என்றார். வறுமையின் நிலையை வரி வரியாய் எடுத்து கூறும் பாடல் இது.